உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க அக்கா சொல்லி அந்த ஆளை நீ தேடி வந்திருக்க. நீ சொன்ன மாதிரி யாரையும் இங்க நான் பார்த்ததில்ல. என்னது பார்க்கலையா? அப்ப அக்கா என்னத்துக்கோசரம் இந்த விலாசத்தை குத்தி இப்படி ஒரு பேரையும் சொல்லிச்சு? அக்கா தப்பா சொல்லிருக்காதே. என்ன பரமேஸ்வரா, நீ என்னமோ நான் தேடி வந்த ஆளை காமிக்கிற மாதிரி அந்த வில்வத்தை என் முன்னால கொண்டு வந்து போட்ட. அது பறந்து போவ எனக்கு வழிதான் காட்டுதுன்னு நினைச்சு நானும் வந்தேன். ஆனா அது எதேச்சதான் நன்றிருக்கும் பொழுது. எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எதை தின்னா பித்தம் குறையும் யோசிக்கவே முடியலையே. என்னம்மா ஏதோ தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு? இப்படி தனியா பித்து பிடிச்ச மாதிரி வந்து நிக்கிறேன்னா ஏதாவது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் போல இருக்கு. என்னங்க நீங்களும் என்ன பித்துன்னு சொல்லிட்டீங்க. எங்க அக்கான்னு சொன்னல, அவங்கள ஒரு கும்பல் சொத்துக்கு ஆசைப்பட்டு கொன்னுருச்சு. அவங்க எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கொல்லணும்னு பாக்குறாங்க. அதுக்கு நான் குறுக்கால நிக்கிறேன்னு முதல்ல என்ன கொல்றதுக்கு பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க மாமாவுக்கு அந்த கொலைகாரங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவரையும் கொல்ல பாக்குறாங்க. அவங்களாண்டு இருந்து எங்க குடும்பத்தை காப்பாத்த நான் போராடி நிறுகிறேன். இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டா தான் இருக்கும். பகல் இரவு, இன்பம் துன்பம். அதே மாதிரி நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று நிச்சயமா இருக்கணும். அதானே இருக்க. அதனால உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண உங்க அக்கா சொன்ன ஆளை தேடி வந்திருக்க. ஆமாங்க. அப்போ நீங்க அவரை இங்க பாத்துருக்கீங்களா? நான் இந்த கோயிலே கதின்னு கிடக்கிற ஆளு. நீ சொன்ன மாதிரி அப்படி யாரையுமே நான் பார்த்ததில்ல. பொம்மி அக்கா சொன்ன விலாசம் இதுதான். ஆனா அக்கா சொன்ன மாதிரி ஆளு இங்க இல்லன்னு இவர் சொல்றாரே. இப்ப என்ன பண்றது? ஆமா, நீ ராணி தானே? என்ன யோசிக்கிற? என்னடா இது, நம்ம பேரை இவர் எப்படி கரெக்டா சொல்றாரு? அம்மா, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? என்னம்மா அப்படி கேக்குற? நீ பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தானே வளர்ந்த. உங்க அம்மா அப்பாவை கூட எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். இந்த ஆளு நம்மளாண்டே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானே. நான் இந்த குப்பத்துல இருந்ததெல்லாம் நெசம்தான். ஆனா நான் அனாதையா இங்க பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அது எனக்கு தெரியாதா? 10 வயசுல உங்க அப்பா செத்துட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை அனாத ஆசிரமத்துல சேர்த்தாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த குப்பத்துல வந்து தனியா தங்கியிருக்க. அதானே? நெசமாவே என்ன உங்களுக்கு தெரியுமா? ஒன்னும் எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு அப்பா ஆத்தா இல்லாம வளர்ந்த ஒரு அனாதை. எனக்கும் அப்பா ஆத்தாவே கிடையாது. சுயம்பா வந்தேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு போய் கண் கலங்குற? என்னவோ அப்பா நான் நினைச்சுக்கோ. சரிங்க, நான் தேடி வந்த ஆளை தேடி போனோம். நான் போய் அவரை தேடி பாக்குறேன். ராணி, இங்க பாரு. நான் தினம் தினம் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன். அதனால உன்னோட பிரச்சனைக்கு முடிஞ்ச உதவியை என்னால செய்ய முடியும். ஒரு வாய் புட்டுக்கே கொளுத்து வேலை செஞ்சவனா நீ எனக்கு 3 வேளை சோறு கூடவா போட மாட்ட? ஐயோ, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏற்கனவே என்ன பைத்தியம்னு சொல்லின்னு தெரியுறாங்க. இல்ல இவரை வேற கூட்டின்னு போனா கன்ஃபார்மே பண்றாங்களே. நீங்க அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நன்றிங்க.
நீங்க எப்படி அதுக்குள்ள வந்து புடிச்சீங்க? பார்த்து வரது இல்லையாமா? புள்ளத்தாச்சி பொண்ணு, வயித்துல உன்னை நம்பி ஒரு கரு இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதை விடு. என்னம்மா நீ பொசுக்கு பொசுக்குன்னு கண் கலங்குற? புள்ளத்தாச்சி பொண்ணுங்க அழக்கூடாது. அதுவும் ஏன் முன்னாடி இப்படிலாம் நடந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. இல்ல, ஆதரவே இல்லாம நிக்கும் போது யாரோ ஒருத்தர் அப்பா மாதிரி வந்து தாங்கி பிடிச்சதும் எனக்கு கொஞ்சம். அதான் அப்பன்னு நீயே சொல்லிட்டியே. எனக்கு 3 வேளை சோறு மட்டும் போடு. என்ன வேலையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். வா, உன்னை வீட்டில் தேடுவாங்க. நீ எப்படியும் சொல்லாம கொள்ளாம தான் வந்திருப்ப. போலாம். பொம்மி அக்கா, நீ சொன்ன ஆளை தேடி வந்த. இங்க என்னடா அண்ணா ஒருத்தர் நான் கூடவே வரேன்னு சொல்றாரு. இதான் அந்த ஈசனோட விளையாட்டா? இங்க பாரு, என்ன யோசிக்கிற? எல்லாத்தையும் கோயிலுக்குள்ள இருக்கிற சிவன் பார்த்துப்பான். அம்மா, உங்க பேர் என்ன? இங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. மரியாதையா கூப்பிடணும்னா சிவன்னு சொல்லுவாங்க. அதுவே கோபம் வந்துருச்சுன்னா பித்தன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பேரெல்லாம் இல்லை, 100 கணக்கில் இருக்கும். ஆளாளுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுவாங்க. அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டா என்ன? என்னை எதுக்கு கூப்பிடுறாங்களோ அதை போய் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவேன். ஆனா இந்த இயற்கைக்கு மாறா நான் எதுவுமே பண்ண மாட்டேன் தாயி. அப்படி பண்ணவும் கூடாது. சரிதானே? இவரை பார்த்தா சாமியார் மாதிரியும் இல்ல, சாதாரண ஆள் மாதிரியும் இல்ல. ஏற்கனவே நான் குழம்பி போய் நிக்கிறேன். இல்ல இதை வேற யோசிச்சு குழம்பணுமா? ஏற்கனவே எங்க வீட்ல என்ன பைத்தியக்காரின்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்களை வேற கூட்டின்னு போனா. இப்பதானே சொன்னேன் என்னையும் அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு. இந்த பாரு, இந்த ஊர் 1000 சொல்லட்டும், அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா நம்ம நிம்மதியா வாழவே முடியாது. சரி, உன் வீட்டுக்கு போற வரைக்கும் உன்னை சந்தோஷப்படுத்த நான் ஒரு கதை சொல்றேன், கேளு. என் பொழப்பே கதை கணக்காதான் இருக்குது. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம். நான் இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தேன். வா. கடவுளே, உன்னை நம்பி இருக்கிற ராணிய நீதான் காப்பாத்தணும். பாவம் அந்த பொண்ணு. எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியல. அவ எப்படியாவது வீட்டுக்கு வந்துடணும். ஈஸ்வரா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.